துதிக்கிறப்பா. ஊழியக்காரர்களாக இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோம்ப்பா. பரிசுத்த தேவனே ஸ்தோத்திரம். எங்களைப்பா உம்முடைய ஆவியினாலே அபிஷேகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த இரவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒரு விஷய தகப்பனை நிரப்பி ஆளுகை செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தையின்படி சத்தியத்தின்படி எங்களை போதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்புறமுல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். கலங்காதே கலங்காதே இந்த பாட்டு பாடலாம் மியூட்ல போட்டு. கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக இரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு பாவங்களை அறிக்கையிடு பரிசுத்தமாகிவிடு நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் பிடித்து அழைக்கின்றார், கரம் பிடித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு. மலை மேலுள்ள பட்டணம், மலை மேலுள்ள பட்டணம் என்றும் மறைவாக இருக்காதே, என்றும் மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் தியானத்திற்கான வேத பகுதி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்.
ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தர பாடம் சுவிசேஷத்தின் மூலமாக, அதாவது அன்றைய நாளிலே யோவான் மூலமாக ஆண்டவர் வெளிப்பட்டார். அவருடைய வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிதாவினுடைய வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தினது போது, அதே நேரத்துல தம்முடைய அன்பா இருந்த சீசர்கள் மூலமாக அநேக சத்தியங்களை உலகத்திற்கு, அதாவது ஆதி திருச்சபைகளுக்கு அவர்கள் மூலமாக அறியப்பட்டிருந்தது. அதுல முக்கியமான அந்த பகுதியில நம்ம பார்த்தோம்னா, ஒன்றியோவான் அந்த பகுதியில நம்ம பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவின் மீது எப்படி ஆண்டவராகிய பிதா அன்பு வைத்தார், அதே போல நம்முடைய பிள்ளைகள் அவருடைய வித்து, அதாவது இந்த நாளில பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நாம் நமக்குள்ளாக வைத்திருக்கிறோம். அதாவது தேவனுடைய வார்த்தைகள் என்பதுதான் அவருடைய வித்து. இந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக, அதாவது சரியான வித்து, அதாவது உலகத்துல பிசாசானவருடைய வித்தும் இருக்கு. நம்ம ஒரு பகுதியில பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் சொல்லி அந்த இது வேளையில, அதே நேரத்துல சாத்தானும் தன்னுடைய கலைகளை இந்த உலகத்துல விதைத்து விட்டு போயிட்டான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுவாரு, அதை வளர விடுங்க, அந்த அறுப்பு காலத்துல அது நம்ம பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பாருங்க, இந்த உலகத்துல 2 விதமான வித்து இருக்கு. ஒன்று பிசாசானவனுடைய வித்தும் இருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வித்து இருக்கு. அதாவது இந்த வார்த்தைகள், பிசாசானவனுடைய வார்த்தைகள், வஞ்சனை உள்ள வார்த்தைகள், அதாவது மோசம் போக்குகிற வார்த்தைகள், பிசாசானவனால் உண்டான யாவுமே அவனுடைய காரியங்கள் யாவுமே ஜனங்களை மோசம் போக்குவதற்கு, அதாவது அழிப்பதற்கு உள்ள காரியங்கள் தான் பிசாசானவன் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அப்ப இந்த வித்தை தரித்திருக்கிற ஜனங்கள், அதாவது இந்த உலக ஜனங்களை 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவருடைய வித்தை தங்கள் இருதயத்துல வைத்திருக்கிறவர்கள், அதாவது வசனங்கள், தேவனுடைய வசனங்களை இருதயத்துல வைத்திருக்கிறவர்கள் ஒண்ணு. அதே நேரத்துல பிசாசானவனுடைய வார்த்தைகளை இந்த உலகத்துல அநேக ஜனங்கள் வைத்திருக்கிறாங்க. அதாவது பிசாசானவன் அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிற இது சம்பந்தமான வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துல வைக்கிற ஒரு காரியம், அதாவது சாத்தானுடைய பிள்ளைகள் என்று சொல்லலாம். அப்போ இந்த நாளில நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அநேக நேரங்களில பிசாசின் கிரியைகளை நாம் அநேக நேரங்களில செய்வதற்கு நம் மூலமாக பிசாசு எத்தனைப்படுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வெளிப்படும் பொழுது இப்படிப்பட்ட கிரியைகளை அவர் அழிப்பதற்காக வெளிப்பட்டார். 8ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம், பிசாசானவனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இது யார் மூலமா அழிக்கப்படலாம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகள் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானுடைய அந்த வித்தை அவர் அழித்து கொண்டிருக்கிறார். நம்ம இன்றைக்கு புரியலாம், சுமார் 300 வருடங்கள் 200 வருடங்கள் நம்ம கூட எடுத்துக்கலாம், இல்ல 100 வருடங்கள் கூட எடுத்துக்கலாம். நம்முடைய பகுதிகளிலையும் அப்படிதான் இருந்து சாத்தானுடைய கிரியைகளை செய்கிற ஒரு பெரும் கூட்டமாக, ஒரு பெரும் திரளாகத்தான் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம், இல்லை அநேக மாவட்டங்கள் எல்லாம் கூட இந்திய தேசத்துல அநேக பகுதிகள் அப்படிதான் இருந்தது. ஆனா இன்றைக்கு நீங்க பாருங்க, நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கும்போது இவனுடைய கிரியைகள், அதாவது இவனுடைய வித்து அழிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் அநேக இந்த உலகத்துல மாறிக்கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்துவை உண்மையாக அறிந்த ஜனங்கள். நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய அந்த சாமியார் அந்த கோவில்கள்ல கூட அவங்க ஸ்தோத்திரம் சொல்றவங்க அநேகர் இருக்கிறாங்க. அநேக சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, ஆண்டவரை உண்மையாக அறிந்தவங்க. ஏன்னா ஆண்டவர் இடைப்படும் பொழுது அவர்களுக்கு தெரியும், உண்மை தெய்வத்தை பற்றிய அன்பு அவர்களுக்கு தெரியும். அவர் கல்வாரி சிலுவையில், அநேகர் சொல்ற சாட்சி தான், கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காட்சி தான் அவர்கள் முன்பாக ஆண்டவர் வெளிப்படுத்துறது அநேக வேளைகள். அப்போ அப்படிப்பட்ட காட்சிகளை கண்ட ஜனங்கள் அவர்களுக்கு ஈஸியாகவே தெரியும், அவர்கள் ஆண்டவரை மாத்திரம் அவர்கள் பின்பற்றுகிற ஜனங்களாக இந்த உலகத்துல இந்த நாட்களில் இருக்கிறாங்க. ஆனா நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய கிரியைகளை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இந்த நாளில வாழ வேண்டும். ஆண்டவருடைய வித்தை நாம் ஜனங்கள் மத்தியிலே, நாம் பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஜனங்கள் மத்தியிலே, ஒரு இடத்துல கூட சொல்லுவோம், ஆவியினால இருதயத்திலே எழுதுகிற தேவனாகும். அப்போ இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை செய்வதற்கு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தும் பொழுது அப்படிப்பட்ட ஆவியை நாம் பெற்று, அதே போல ஜனங்களுடைய இருதயங்களில
பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகளை எழுதக்கூடிய ஒரு ஒரு பாக்கியம் இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களிலே அவருடைய ஊழியத்தை செய்கிற நாம் அதை சரியாக செய்வதற்கு, சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கத்தக்க, அதாவது ஜனங்களுடைய இருதயங்களில் இருக்கிற இருளை போக்கத்தக்க ஒரு சரியான விதைகளை, அதாவது வார்த்தைகளை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு அவளை பெற்றுக்கொண்டு அவைகளினோடே அந்த ஜனங்களை விடுவிப்பதற்காக ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த உலகத்துல வெளிப்பட்டிருக்கிறார். அதுல முக்கியமா நம்ம பார்க்கும்போது பாருங்க, எப்படி அவர் அன்பு வைத்தார்னா, அவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினால் நம்மையும் அறியவில்லை. ஏன்னா அந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளாக கிடக்கிறதுன்னு நமக்கு தெரியும். அப்போ பொல்லாங்கன் இதை ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்போ அந்த ஆளுகையிலே ஜனங்கள், அதாவது தேவனை அறிந்த ஜனங்கள் வெளிப்பட முடியாதபடிக்கு மறைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் நாம் எப்படி நாம் வெளிப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய கிரியைகளை ஜனங்கள் மத்தியில, நம்மை அறியாத ஜனங்கள் மத்தியில நம்ம செய்யும் பொழுது, நாம் ஆண்டவர் அந்த கிரியைகளோட ஆண்டவர் நம்மளை வெளிப்படுத்துவார் அந்த உலகத்திற்கு. அப்படிப்பட்ட ஜனங்களாக நாம் இந்த நாளிலே நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக பாருங்க, ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிற அநேக நேரங்களில் நமக்கு அப்படிதான் இருக்கும். நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்லி நம்ம பண்ணும்போது, ஆனா அந்நிய ஜாதிகளை நம்ம நினைக்கும் பொழுது அநேகர் அதுல உண்மையான ஜனங்கள் இருப்பாங்க. நம்ம பாருங்க, பக்தி உள்ளவனை தமக்கு, அது கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி எடுக்கல, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். நீங்க பாருங்க, அநேக நம்ம சாட்சிகளை கேட்கும்போது நம்ம தெரியும், அவர்கள் எப்படியோ அநியாயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. இல்லைன்னா அநியாயமான வாழ்க்கை இல்லை, ஒரு முரட்டாட்டமான காரியங்கள தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆனா ஆண்டவரை அறிந்த பொழுது அவர்கள் அப்படியே ஆண்டவர் மீது அவ்வளவு ஒரு வைராக்கியமான ஒரு அன்பு கூறுகிற ஜனங்களாக இந்த நாளில் அநேகர் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் உண்மையான வார்த்தைகளை அவர்களுக்குள்ளாக வைக்கப்படுவதற்கு நாம் ஒரு கருவிகளாக இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார் தேவன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவாராக. தொடர்ந்து தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாளிலும் அநேக ஜனங்கள் நம்ம கேட்ட வார்த்தையின்படி அநேக சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எதற்கு பயந்து இருக்கிறாங்கன்னா, தங்களுடைய சமுதாயத்திற்கு பயந்து இருக்கிறாங்க, தங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு பயந்து இருக்கிறாங்க, தங்களுடைய அந்த குல தெய்வம்னு சொல்ற அந்த ஜனங்களுக்காக பயந்து இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் அந்த பயத்தை விட்டு வெளியே வரவும், தேவன் இவர்கள் மூலமாக அந்த ஜனங்கள் மத்தியில கிரியை செய்வதற்கு நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அநேகரை எழுப்புவதற்கான ஒரு ஜெபமாக நாம் ஜெபிக்கலாம்.